ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு பைத்தான் சீரிஸ். இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தான் டிக்ஷனரி பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? பைத்தான் டிக்ஷனரி அப்படின்னாவே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது கீ வேல்யூ பேர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தான் டிக்ஷனரியோட கீ ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கு? மியூட்டபிள்னா என்ன? அதை ஏன் ஆர்டர்டுங்கிறோம்? எப்படி எஃபிஷியன்ட்டா சர்ச் பண்றது? அதில எப்படி யூனிக் கீஸ நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்ப்போம். தென் அதில என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம்? எப்படி கீய ஆட் பண்ணலாம்? தென் எப்படி அப்டேட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பார்த்துட்டு வந்திருக்கோம். ஓகேவா? மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டிக்ஷனரி? டிக்ஷனரினா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ எல்லாருமே ஃபோன் கான்டாக்ட்ஸில் நம்ம வந்து நம்பர் சேவ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நம்ம கான்டாக்ட்ஸில் நம்பர் சேவ் பண்ணும்போது எப்படி சேவ் பண்ணுவோம்? அவங்களோட நேம் அண்ட் தென் கரஸ்பாண்டிங் நம்பர். இந்த 2ம் குடுத்து தான் நம்ம வந்து நம்பர் சேவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுவே அந்த கான்டாக்ட்டோட நம்பர் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, யாராளுக்கும் கால் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களோட நேம மட்டும் நம்ம வந்து டைப் பண்ணுவோம். தென் கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் டிக்ஷனரியோட பேசிக் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ டிக்ஷனரி என்ன பண்ணும் அப்படின்னா, இட் மேப்ஸ் கீஸ் டூ வேல்யூ. அதாவது நம்மளுக்கு இந்த இடத்துல கீ அப்படிங்கிறது வந்து நேம், வேல்யூ அப்படிங்கிறது வந்து கரஸ்பாண்டிங் நம்பர். ஓகேவா? ஸோ நம்ப வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதோட கீ யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது யாராவதோட நம்பர் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, அவிங்களோட நேம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிக்ஷனரியோட பேசிக் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ டெஃபினிஷன் அண்ட் அதர் திங்ஸ் பார்க்கலாம். இப்போ டிக்ஷனரினா என்ன? வாட் இஸ் எ டிக்ஷனரி? டிக்ஷனரி அப்படிங்கிற டெஃபினிஷன் வந்து a dictionary maps keys to values and finds a value by its key. ஓகேவா? ஸோ இதுதான் அதோட பேசிக் டெஃபினிஷன். அதாவது அதோட ஒரு டிக்ஷனரி அப்படிங்கிறது வந்து அதோட கீயும், வேல்யூவையும் மேப் பண்ணும். அண்ட் அதோட வேல்யூவ ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம கீ யூஸ் பண்ணுவோம். இதத்தான் நம்ம முன்னாடியும் பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நேம் அப்படிங்கிறது கீ, அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ அப்படிங்கிறது அருண். ஓகேவா? ஸோ ஏஜ் கீ, அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 25. ஓகே. ஸோ அப்ப கீயும், வேல்யூவும் மேப் பண்றது தான் நம்ம வந்து டிக்ஷனரி அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டிக்ஷனரிக்கு சில ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஸோ மெயினா 4 ப்ராப்பர்ட்டீஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? மியூட்டபிலிட்டி, ஆர்டரிங், கீட் ஆக்சஸ் அண்ட் யூனிக் ஹேஷபிள் கீ. ஸோ மியூட்டபிலிட்டி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங்கில பார்த்துருக்கோம், லிஸ்ட்ல பார்த்துருந்துருக்கோம். எல்லாத்துலயும் மியூட்டபிலிட்டி அப்படின்னா என்னங்கிறத பார்த்துருக்கோம். இங்கேயும் எப்படி அது மியூட்டபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஆர்டரிங். ஓகேவா? ஸோ ஆர்டரிங் அப்படிங்கிறது வந்து இப்போ டிக்ஷனரி வந்து 3.7ல இருந்து தான், அதாவது பைத்தான் 3.7 வெர்ஷன்ல இருந்து தான் நம்ம ஆர்டர்டுன்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 3.6 வரைக்கும் டிக்ஷனரி வந்து ஆர்டர்ட் இல்ல. அது அன்ஆர்டர்ட். ஓகேவா? ஸோ இப்ப தான் லேட்டஸ்ட்டா 3.7 வெர்ஷன்லேருந்து நம்ம என்ன ஆர்டர்ல கீ ஆட் பண்றோமோ, அதே ஆர்டர்ல ஆக்சஸ் பண்ண முடியும் மாரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் வி ஹேவ் டூ கீப் இன் மைண்ட். பிகாஸ் நம்ம இதே வந்து 3.1, 3.2 அந்த மாரி முன்னாடி எர்லியர் வெர்ஷனுக்குலாம் நம்ம போனோம் அப்படின்னா, அங்க வந்து பைத்தான் வந்து பைத்தான் டிக்ஷனரி பேசிக்கா இட் வாஸ் அன்ஆர்டர்ட். ஓகேவா? ஸோ கீட் ஆக்சஸ் எப்படி பண்ணுவோம்? யூனிக் ஹேஷபிள் கீ என்ன? அப்படிங்கிற எவ்வளோ ஒரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம எக்ஸ்பிளிசிட்டா பார்க்கலாம். ஸோ, இப்ப டிக்ஷனரியோட ஒரு ப்ராப்பர்ட்டியும் பத்தி பார்க்கலாம். ஸோ, டிக்ஷனரி வந்து மியூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மியூட்டபிள்னா என்னால புது கீஸ் அண்ட் வேல்யூஸ் அதை ஆட் பண்ணவும் முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். எக்ஸிஸ்டிங் கீயோட வேல்யூவ சேஞ்ச் பண்ண முடியும். ஆர் சில கீஸ நான் ரிமூவ் பண்ணவும் முடியும். ஓகேவா? அதுதான் நம்ம மியூட்டபிள்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்ட்ரிங் அண்ட் லிஸ்ட்டுக்கு சிமிலர் தான். ஓகேவா? ஸோ, நான் ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கிறேன். நேம் அருண், தென் ஏஜ் 25. ஓகேவா? ஸோ, இப்போ லெட்ஸ் பிரிண்ட் திஸ் ஒன். ஓகேவா? ஸோ நான் அத பின் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு நேம் அருண், ஏஜ் 25. எஸ் எனக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏஜ வந்து நான் 26ன்னு சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? இப்ப இந்த ஏஜ நான் 26ன்னு நான் சேஞ்ச் பண்ணேன்னா, எனக்கு பார்த்தோம்னா, ஏஜ் வந்து 26ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ டிக்ஷனரியில் இருக்கிற ஒரு கீயோட வேல்யூவ என்னால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து வேல்யூவ சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? மியூட்டபிள் அப்படிங்கிறதுக்கு. ஸோ மியூட்டபிள் அப்படிங்கிறது வேல்யூவ சேஞ்ச் பண்ண முடியுறதுங்கிறது மட்டும் இல்ல. வி கேன் ஆட் நியூ வேரியபிள்ஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ இப்ப நான் வந்து ஒரு புது கீ ஆட் பண்றேன். ஓகேவா? சிட்டி அப்படின்னு ஒரு புது கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நேம், ஏஜ் இருக்கு. இப்ப சிட்டி அப்படிங்கிறத ஒண்ணு புதுசா ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ என்னால ஆட் பண்ணவும் முடியும். ஓகேவா? இப்ப என்னால ஆட் பண்ணவும் முடியுது. ஓகேவா? ஸோ இங்க ஒண்ணு நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா,
நம்ம எந்த ஆர்டர்ல நம்ம கீஸ ஆட் பண்ணியிருந்திருக்கோமோ, ஃபர்ஸ்ட் நேம் இருந்துச்சு, தென் ஏஜ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சிட்டி ஆட் பண்ணோம். ஸோ, இப்ப நம்மளுக்கு அதே ஆர்டர் பிரிசர்வ் ஆகுது. ஸோ, டிக்ஷனரி இஸ் ஆர்டர்ட் ஆல்சோ. ஸோ, இந்த ஆர்டர்ட் அப்படிங்கிறது பைத்தான் 3.7 வெர்ஷனுக்கு அப்புறம் தான். 3.7 அண்ட் அதுக்கு எபவ்வா இருக்கிறதா. 3.65 அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற எர்லியர் எல்லா வெர்ஷன்லயுமே டிக்ஷனரி வந்து அன்ஆர்டர்ட். ஸோ, நீங்க வந்து நான் இப்ப கீய இந்த ஆர்டர்ல நான் ஆட் பண்ணிட்டு வந்தாலும், எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, அது எந்த ஆர்டர்ல வேணாலும் அது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 3.7 இத யூ ஹேவ் டூ கீப் இன் மைண்ட். ஓகே. ஸோ, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அன்ஆர்டர்ல தான் இருந்துச்சு. எந்த ஆர்டர்ல வேணாலும் நம்ம ஆட் பண்ணலாம். அதுவும் என்ன ஆர்டர்ல வேணாலும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நான் இங்க பிரிண்ட் பண்ணேன்னா, மேபி ஃபர்ஸ்ட் ஏஜ் வரலாம், அதுக்கப்புறம் நேம் வரலாம், அப்புறம் சிட்டி வரலாம். அது மாரி எந்த மாரி வேணாலும் 3.7க்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன்ஸ் குடுக்கும். ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட்டு எப்பவுமே வந்து ஒரு கீய எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எப்பவுமே வந்து முன்ன நம்ம ஸ்ட்ரிங்ல, லிஸ்ட்ல அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அதோட பொசிஷன் வச்சு அதாவது 0த் பொசிஷன், 1 பொசிஷன் அந்த மாரி பொசிஷன் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆனா இங்க கீய வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஒரு டிக்ஷனரிய நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அதோட கரஸ்பாண்டிங் கீ குடுத்தோம் அப்படின்னா, எனக்கு அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இத நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, இப்ப டிஎஃப் நேம் அப்படின்னு பார்த்தா அருண். அதாவது அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ எடுக்கணும்னா நம்ம பொசிஷன் யூஸ் பண்ண மாட்டோம். கீ யூஸ் பண்ணுவோம். அண்ட் டிக்ஷனரில இட் வில் ஹோல்ட் யூனிக் கீஸ் ஒன்லி. ஸோ நம்ம வந்து இதில கீ அதாவது நேம், ஏஜ், சிட்டி அந்த மாரி இருக்கிற கீ வந்து எப்பவுமே யூனிக்கா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் டிக்ஷனரியோட யூனிக் ப்ராப்பர்ட்டீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யூசுவலி எப்படி கிரியேட் பண்ணுவோம்? அ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் ஓப்பன் அண்ட் குளோஸ் அதுக்குள்ள கீ, தென் கரஸ்பாண்டிங் வேல்யூ. இந்த வேல்யூ என்னவா வேணாலும் இருக்கலாம். இட் கேன் பி ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், லிஸ்ட்டா இருக்கலாம், இன்னும் டிக்டாவா வேணாலும் இருக்கலாம், ஆர் இன்டிஜர் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் யூசுவலா நம்ம ஒரு டிக்ஷனரிய நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேவா? அதுவே இன்னொரு வே என்ன அப்படின்னா, டிக்ட்ன்னு குடுத்துட்டு, தென் டிக்ட். ஓகேவா? தென் கரஸ்பாண்டிங் கீ, தென் வேல்யூ. ஓகே. தென் கீ, தென் வேல்யூ. இந்த மாரி எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் நம்ம எடுத்துட்டு போலாம். ஓகே. இது இன்னொரு வே ஆஃப் கிரியேட்டிங். ஓகேவா? ஸோ, இப்ப இந்த 2ம் சேமா அப்படின்னு நான் செக் பண்றேன். ஏன்னா, நம்ம இந்த 2லயும் குடுத்துருக்கிறது கீ அண்ட் வேல்யூ சேம் தான். ஸோ, இந்த 2யும் ஈக்குவல் டூ வான்னு கேட்டா எனக்கு ட்ரூ கிடைக்கணும். எஸ், ட்ரூ. ஓகே. ஸோ, இந்த நம்ம இதுவே நான் நியூவையும் பிரிண்ட் பண்றேனே, நியூவையும் பிரிண்ட் பண்ணேன்னாலும் எனக்கு அதே கீ வேல்யூ பேர் தான் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ, நம்ம போத் இந்த வேல்யூ நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் டிக்ஷனரிய. இந்த வேல்யூ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? 2ஓடதும் ஒண்ணு தான். பட் யூசுவலா பீப்பிள் வந்து இந்த வேல தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க டிக்ஷனரிய. ஓகேவா? ஸோ, அடுத்தது வந்து இன்னொரு வே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு 2 லிஸ்ட்ட வச்சு கூட நம்மனால கீ வேல்யூ பேர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ, என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. இது வந்து நான் கீஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? லிஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருந்துருக்கோம். நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே பிரசன்ட் ஆயிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ, கீங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு, தென் வேல்யூ அப்படிங்கிறதுக்கு இன்னொரு லிஸ்ட்டு. இந்த 2யும் நான் ஜிப் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, தென் வாட் வில் ஐ வில் கெட் இஸ் இந்த கீ இந்த கீக்கு இது வேல்யூ, இந்த கீக்கு இது, தென் இந்த கீக்கு இது. ஸோ, வாட் இட் வில் டூ இஸ் இந்த 2யும் இட் வில் மேப். ஓகேவா? ஜிப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. தென் டிக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு அது கீ வேல்யூ பேரா கிடைச்சிரும். நம்ம டிக்ட் முன்னாடியே பார்த்த இந்த டிக்ட் தான். ஓகேவா? நான் அத எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு பார்த்தோம் அப்படின்னா, கீ ஏ தென் கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 1. ஸோ இந்த மாதிரி எனக்கு கீ வேல்யூ பேரா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ரிஹென்ஷன் வே. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஃப்ளவர் பிராக்கெட் குடுத்துக்குவேன். அதுக்குள்ள நம்ம சில ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணி, ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியோ, இல்ல மத்த ஏதாவது ஃபங்ஷன் யூஸ் பண்ணியோ நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் இங்க என்ன எடுத்திருந்திருக்கேன் அப்படின்னா, அதோட ஸ்கொயர். எனக்கு வந்து ரேஞ்ச் 1லிருந்து 5 வரைக்கும் இருக்கிறதுக்கு, அதோட கீ வந்து த கரஸ்பாண்டிங் நம்பர், தென் அதோட வேல்யூ வந்து அதோட ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நான் இப்ப எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன கிடைக்குது? இங்க 1, 1ஓட ஸ்கொயர் 1 தான். தென் 2, 2ஓட ஸ்கொயர் 4. ஓகேவா? ஸோ அதே மாரி சில ஃபங்ஷன்ஸ் கூட நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இங்க வந்து ஈவன்ஸ மட்டும் நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, எனக்கு ஈவன்ஸ மட்டும் கூட நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணி அதாவது கீக்கு ஒரு வேல்யூ, தென் வேல்யூக்கு ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம குடுத்து, நம்மளால வந்து கீ வேல்யூ பேர் ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் டிக்ஷனரிய நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நெஸ்டட் டிக்ஷனரி அப்படின்னா என்னன்னா, டிக்ஷனரிக்குள்ள இன்னொரு டிக்ஷனரி. ஓகேவா? ஸோ என்கிட்ட யூசர்ன்னு ஒரு டிக்ஷனரி இருக்கு. இது ஓப்பன், இங்க க்ளோஸ். ஓகேவா? தென் அதுக்குள்ள U1 அப்படிங்கிறது ஒரு கீ, U2ங்கிறது ஒரு கீ. அந்த U1க்குள்ளேயே எனக்கு வந்து ஒரு கீ வேல்யூ பேர் இருக்கு. ஓகேவா? ஸோ டிக்ஷனரி இன்சைட் அ டிக்ஷனரி. ஓகேவா? ஸோ அது U2க்குள்ள இன்னொரு டிக்ஷனரி இருக்கு. ஸோ இத நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருந்துருக்கோம். ஒரு அ ஓகே. ஸோ ஒரு கீ வேல்யூ பேர நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து அந்த டிக்ஷனரியோட நேம், தென் கரஸ்பாண்டிங் கீ இதுதான் நம்ம குடுப்போம். ஸோ ஓகே. நான் ஃபர்ஸ்ட்டு இது மட்டும் குடுக்குறேன். ஓகேவா? லெட் மீ ரிமூவ் திஸ் ஒன். இதுவும் எடுக்கிறேன். ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டு நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு என்ன கிடைக்கும்? இது ஃபுல்லா எனக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இதே வந்து இது அப்படியே இருக்கட்டும். நான் இப்ப ரன் பண்றேன். ஓகே. ஸோ நான் இப்ப பார்த்தேன் அப்படின்னா, யூசர்ல U1 நான் எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஹோல் அதாவது இது ஒரு டிக்ஷனரி. பட் U1க்கு இதுதான் வேல்யூ. அதுதான் எனக்கு அவுட்புட்டா கிடைக்கும். ஓகே. U1ஓடது எடுத்தேன்னா. அதே U1ல ஓகேவா? அதோட இப்ப இந்த நேம் நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, ஏன்னா இதுவும் ஒரு கீ வேல்யூ பேர் தான். ஒரு டிக்ஷனரி தான். ஓகேவா? ஸோ இத நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நான் நேம் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அருண் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே. ஸோ யூசர், மெயின் டிக்ஷனரி. ஓகே. அதுக்குள்ள யூசர்க்குள்ள U1 அப்படிங்கிறது எனக்கு கீ. ஓகே. தென் அதுக்குள்ள இருக்கிற கீய நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நேம். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இதே வந்து U2க்கு அதே நான் ரோல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, எனக்கு எடிட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஒரு லிஸ்ட்டு எனக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஒரு டிக்ஷனரிய ரெப்ரசன்ட் பண்றதுக்கான வேஸ். ஓகே. பேசிக்கா கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட்டு ஒரு டிக்ஷனரிய நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அண்ட் அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸிங். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ யூசுவலா நம்ம எப்படி ஒரு டிக்ஷனரிய ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டிக்ஷனரி தென் அதோட கரஸ்பாண்டிங் கீ வேல்யூ. இத வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். கரஸ்பாண்டிங் வேல்யூவ. ஓகேவா? ஸோ நான் அதுவும் யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம கெட் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இப்ப இத எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு பாருங்க இந்த 2ல கிடைச்சிருக்கிற ரிசல்ட்டும் சேம் தான். ஸோ நான் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள அந்த கீய யூஸ் பண்ணியும் ஆக்சஸ் பண்ணலாம். இல்ல டாட் கெட் மெத்தட் யூஸ் பண்ணியும் நான் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்ப டாட் கெட் மெத்தட்ல எனக்கு ஒருவேள அந்த கீ இல்ல. எனக்கு வந்து இங்க கீ A மட்டும் தான் இருக்கு. இப்ப Z நான் ஆக்சஸ் பண்ணேன்னா என்ன ஆகும்? ஓகேவா? ஸோ அத நான் ட்ரை கேஸ்ல ஆக்சஸ் பண்ணா என்ன ஆகும்? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ, நான் இங்க என்ன பண்ணியிருந்திருக்கேன், நான் வந்து கெட் மெத்தட்ல குடுத்திருந்திருக்கேன். ஓகேவா? இப்ப இல்ல. ஸோ, எனக்கு என்ன கிடைக்கும்னா, நன். ஓகேவா? அந்த கீ இல்ல அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கெட்ல ஒருவேளை நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா, எனக்கு 0 ரிட்டர்ன் பண்ணு. அதாவது டிஃபால்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணு. ஓகேவா? ஸோ, இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? சாரி. ம். ஓகே. ஸோ, இப்ப எனக்கு டிக்ஷனரி ஆஃப் கீ நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒருவேள அந்த கீ இல்ல அப்படின்னா, எரர் அடிக்கும். ஓகேவா? அதே டாட் கெட் மெத்தட் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒருவேள கீ கிடைக்கலைன்னா, நம்ம டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் 2க்கும் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். இப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல டாட் கெட்ல நான் டிஃபால்ட் வேல்யூ ஒண்ணு செட் பண்ணியிருந்திருக்கேன். அதாவது இருக்கா அப்படின்னு பாரு. ஒருவேளை இல்ல அப்படின்னா, எனக்கு 0 ரிட்டர்ன் பண்ணுன்னு. அதனால எனக்கு 0 ரிட்டர்ன் பண்ணியிருந்திருக்கு. அதே நான் அதே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? கீ வச்சு ஆக்சஸ் பண்றோம்ல. ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு அப்படி நான் ஆக்சஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒரு வேளை இல்ல அப்படிங்கிறாப்புல இருந்துச்சுன்னா, இட் வில் த்ரோ எக்செப்ஷன். அதே இதுல எக்செப்ஷன் குடுக்காது. இன்ஸ்டெட் இட் வில் புரொவைட் நன். இதுதான் டிஃபரன்ஸ். அண்ட் இதுல வந்து நம்ம டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் கெட் அண்ட் இண்டெக்ஸிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆடிங் அண்ட் அப்டேட்டிங் கீஸ். நம்ம இது முன்னாடியே பார்த்துட்டு இருந்திருக்கோம். நம்ம ஆட் பண்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து நியூ கீ அண்ட் நியூ வேல்யூ இது வந்து எனக்கு இன்சர்ட் பண்ணும். இதே எனக்கு எக்ஸிஸ்டிங் கீய அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, த ஓல்ட் கீ அண்ட் த கரஸ்பாண்டிங் வேல்யூ.
ஓகேவா? ஸோ இது நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு எஸ் ஃபர்ஸ்ட்டு ஏ ஈக்குவல் டூ 1 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பி இன்சர்ட் பண்ணேன். பி 2 ஆச்சு. தென் ஏவ அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஏ வந்து எனக்கு 99 ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து எப்படி டிஃபால்ட் வேல்யூ நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம செட் டிஃபால்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு ஒரு கீ நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? பட் அதுக்கு நான் சம் டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, செட் டிஃபால்ட் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ, இப்ப நான் வந்து டீம் அப்படிங்கிறதுக்கு ஏ எடுத்து வந்திருக்கேன். இங்க 2 டீம் வந்து ஏஏ அப்படின்னு இருக்கு. ஸோ, செட் டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னா, லைக் நான் வந்து ஒரு லிஸ்ட்டு அது வந்து எம்ப்டி லிஸ்ட்டா செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ, இப்ப என்னோட அ டீமோட வேல்யூ இருக்குல்ல, அதாவது ஏ அப்படிங்கிறதுக்கான வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த லூப்ல உள்ள வரும்போது, நம்ம லூப்ஸ் வந்து நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல பார்ப்போம். பட் செட் டிஃபால்ட் வேல்யூ அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு உள்ள வரும்போது, எனக்கு ஏக்கு எம்ப்டி லிஸ்ட் ஆட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் டாட் அப்பெண்ட் நேம். ஸோ, நேம் என்ன? அருண். ஸோ, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே ஏக்கு எம்ப்டி லிஸ்ட் அது கூட அருண் அப்பெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பி அப்படிங்கிறது வரும். அதுக்கும் எம்ப்டி லிஸ்ட் தான். அதில பீனா அப்படிங்கிறது அப்பெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வரும்போது எனக்கு ஏ தான் இருக்கு. ஏ ஆல்ரெடி நமக்கு வந்து ஏ ஒரு லிஸ்ட் இருக்கு. அதில அருண்ங்கிறது வந்து வேல்யூவா இருந்திருக்கு. ஸோ, இப்ப ஆல்ரெடி இருக்கங்காட்டி எனக்கு இந்த செட் டிஃபால்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஏதாச்சும் வேல்யூ அதில ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு அதே வேல்யூவ குடுத்துரும். அப்படி இல்ல அப்படிங்கிற மாரி இருந்துச்சுனா தான் நம்மளுக்கு டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணும். ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஏங்கிறது வரும். ஏக்கு ஃபர்ஸ்ட்டு அருண் இருக்கு. ஸோ, இப்ப கார்லும் ஆட் பண்ணிக்கும். ஸோ, அப்ப ஏக்கு எனக்கு அருண் பிளஸ் கார்ல் இது கிடைக்கும். ஸோ, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏக்கு அருணும், கார்லும் கிடைக்கும். அதே பிக்கு வந்து பீனா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ, அதேதான். இப்ப அந்த வேல்யூ இல்லாம இருந்திருந்துச்சுன்னா, அதாவது அதுக்கு எந்த வேல்யூ இல்லாம இருந்துச்சுன்னா, பை டிஃபால்ட் அது வந்து நம்மளுக்கு லிஸ்ட் குடுக்கும். ஒரு வேளை இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அந்த வேல்யூவ குடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மெர்ஜிங் அண்ட் அப்டேட். ஓகேவா? ஸோ, நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு டிக்ஷனரி இருக்கு. ஓகேவா? இந்த டிக்ஷனரிய எய்தர் நான் வந்து இந்த டிக்ஷனரி இருக்கு. இதையே புது டிக்ஷனரி வச்சு அப்டேட் பண்ணணும். ஆர் எனக்கு இந்த 2 டிக்ஷனரியும் கம்பைன் பண்ணணும். இந்த மாதிரி ரெக்வயர்மென்ட்க்கு நம்ம வந்து அப்டேட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ, அப்டேட்ங்கிறது யூசுவலா இது பண்ணியிருந்திருப்போம். இப்ப 3.9லிருந்து நம்மளுக்கு பைப் சிம்பலும் ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பைப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ, எனக்கு வந்து 2 டிக்ஷனரி இருக்கு. ஓகேவா? ஸோ, பேஸ் அப்படிங்கிறது ஒண்ணு, ஓவர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, இந்த 2லயும் காமன் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க, காமன் கீ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பி அப்படிங்கிறது. இதுலயும் பி இருக்கு, இதுலயும் பி இருக்கு. ஸோ, நான் பைப் சிம்பல் யூஸ் பண்ணுனேன் அப்படின்னா, இந்த 2 டிக்ஷனரியும் கம்பைன் பண்ணும். நம்மளுக்கு முன்னாடியே பார்த்திருந்திருக்கோம். டிக்ஷனரியில டூப்ளிகேட் கீ இருக்காது. ஆல்வேஸ் யூனிக் கீ தான் இருக்கும். ஸோ, அப்ப இந்த 2ம் பண்ணேன் அப்படின்னா, எப்பவுமே வந்து இப்போ என்ன எடுக்கும், இந்த 2ல இருக்கிற வேல்யூவ எல்லாமே கம்பைன் பண்ணும். அப்ப ஏ இருக்கும், 2 பி இருக்கும், 1 சி இருக்கும். அப்ப 2 பி நம்மளுக்கு நம்ம டிக்ஷனரில இருக்காது. ஏன்னா, நம்மளுக்கு வந்து கீ ஆல்வேஸ் யூனிக். ஸோ, அப்ப என்ன பண்ணும்னா, ரைட் சைடுல இருக்குல்ல, அதாவது இப்ப இது லெஃப்ட், இது ரைட். அப்ப ரைட் சைடுல எது இருக்கோ அதுக்கு பிரெசிடென்ஸ் குடுக்கும். ஓகேவா? அப்ப ரைட் சைடுல 20. ஸோ, நம்மளுக்கு 20 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே சிமிலர் ரெப்ரசன்டேஷன் தான் இதுவும். ஓகேவா? இது ஓல்டு சிஸ்டம்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப 3.9லிருந்து நம்ம வந்து பைப் சிம்பல் கொண்டு வரக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்டேட். அதாவது எனக்கு ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா? நம்ம வந்து இப்ப இது 2ம் வந்து புதுசா, அதாவது ஒரு புது டிக்ஷனரிய ஃபார்ம் பண்ணும். இந்த 2ம். அதுவே இருக்கிற டிக்ஷனரி, அதாவது இது பேஸ்ன்னு இருக்கு. இந்த பேஸ்ல இருக்கிற வேல்யூவையே, அதாவது கீஸ நான் அப்டேட் பண்ணிக்கணும். இதில இருக்கிறதையும், இதில இருக்கிறதையும் கம்பைன் பண்ணிக்கணும். அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அப்டேட் குடுத்து ஓவர் குடுப்போம். ஸோ, அப்டேட் தென் செகண்ட் டிக்ஷனரி. ஓகேவா? ஸோ, இப்ப பேஸ நான் பிரிண்ட் பண்றேன். பேஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்த வேல்யூ இந்த 2ம் தான். இப்ப நான் அப்டேட் ஆனதுக்கப்புறம் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துலயும் சேம் வேல்யூ. ஏன்னா, இந்த 2யும் நான் வந்து கம்பைன் பண்ணேன். எப்பவுமே வந்து ரைட் சைடு தான் நம்மளுக்கு வந்து ஆல்வேஸ், அதாவது ரைட்ல இருக்கிற வேல்யூ பி 2 பி இருந்துச்சுனாலும், ரைட் சைடுல இருக்கிற வேல்யூக்கு தான் இது ஹை பிரெசிடென்ஸ். அதாவது ரைட் சைடுல அந்த கீக்கு என்ன வேல்யூ இருக்கோ, அதை தான் இது வந்து இங்க அசைன் பண்ணும். ஓகேவா? ஸோ, இந்த 2ம் சேம் ஆப்பரேஷன் தான். என்ன இது வந்து 3.9லிருந்து இந்த ரெப்ரசன்டேஷன் குடுத்துருந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ, இதில என்னன்னா, இப்ப நான் வந்து பேஸையே அப்டேட் பண்ணியிருந்திருக்கேன். ஓகேவா? இங்க வந்து வித் யூசிங் ஓவர். ஸோ, இது எனக்கு இப்ப 3மே சேம் வேல்யூ தான் எனக்கு அவுட்புட்டா கிடைச்சிருந்திருக்கு. ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட் வந்து டெலீட்டிங்.
ஸோ டெலிட்டிங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஎல், தென் பாப், பாப் ஐட்டம் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அதே கிளியர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிக்ஷனரி ஃபுல்லாகவே எம்டியே பண்ணிடும். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ பாப் அப்படின்னு சொன்னோன்னா நான் வந்து எந்த கீயை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ பாப் ஏ அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா இப்போ டி அப்படிங்கிற டிக்ஷனரி அதில் வந்து ஏபிசி 3 வேல்யூ இருக்குது. இப்போ பாப் ஏ. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் டி. ஓகேவா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இந்த இந்த பாப் ஏ நான் பண்ணேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இதிலிருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ ஏவை ரிமூவ் பண்ணிட்டேன் நான். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? பியும் சியும் தான் இருக்குது. ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு இங்கே பியும் சியும் கிடச்சிருந்துருக்கு. இதே பாப் ஐட்டம் அப்படின்னா லாஸ்ட்டாக எந்த ஐட்டம் இருந்துச்சோ அதே ரிமூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணும்? இந்த இடத்துல பாப் ஐட்டம்னு சொன்னோன்னா லாஸ்ட் ஐட்டம் எது இருந்திருக்கு? சி இருந்திருக்கு. ஸோ இங்கேயும் நம்ம இன்னொரு பிரிண்ட் ஆட் பண்ணுவோமே. பிரிண்ட் டி. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பாப் ஐட்டம் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாப் ஐட்டம்னா நமக்கு என்ன ரிமூவ் பண்ணிருச்சு? சியை ரிமூவ் பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பண்ண சாரி பாப் வந்து ஏ நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு. பாப் ஏ பண்ணப்போ எனக்கு என்ன பண்ணுச்சு? பி, சியும் ரிட்டர்ன் பண்ணுச்சு. ஏன்னா நம்ம ஏவை ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது பாப் ஐட்டம் பண்ணணும். பாப் ஐட்டம் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து லாஸ்ட்டாக அதில் இருக்கிற கீ எது? சி தான் லாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை இது ரிமூவ் பண்ணிடும். அப்போ எனக்கு என்ன கிடச்சிருந்திருக்கு? டிக்ஷனரியில் இருக்கிறத மிச்சம் இருந்தது பி மட்டும்தான். ஓகேவா? இன்னொன்று நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? டிஇஎல் டெலீட் அது யூஸ் பண்ணலாம். டிஇஎல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ டிஇஎல் பி. ஸோ இப்போ இந்த பியை டெலீட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது கடைசியா நான் அதையும் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு எம்ப்டி இது மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதே வந்து நம்ம இதையும் இன்னொன்னும் பண்ணலாம். நம்ம இதே இடத்துல நான் மறுபடியும் அதை ரீசைன் பண்ணுறேன். அப்புறம் டி டாட் கிளியர். ஓகேவா? பிரிண்ட் டி. ஸோ இப்போ ரன் பண்ணனாலும் எனக்கு இதோ நான் டியை திரும்ப ஃபுல்லாக எல்லா வேலையும் கொடுத்து அசைன் பண்ணேன். பட் டி டாட் கிளியர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இருக்கிற எல்லா வேல்யூமே டெலீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ பாப் அப்படின்னா அந்த கீயை மட்டும் டெலீட் பண்ணும். பாப் ஐட்டம் அப்படின்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ண கீயை டெலீட் பண்ணும். டெலீட் அந்த வேல்யூ அந்த கீ கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கீயை டெலீட் பண்ணும். கிளியர் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா ஃபுல் டிக்ஷனரியுமே கிளியர் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிக்ஷனரியில் எப்படி நம்ம வந்து இட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்குது. ஏ, பி 2 வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ என்கிட்ட நான் வந்து கீஸ் அதில் இருக்கிற கீஸ் எல்லாம் மட்டும் நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டாட் கீஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அதில் இருக்கிற கீஸ் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? அதை நான் ஜஸ்ட் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதில் இருக்கிற வேல்யூஸை மட்டும் நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து டாட் வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் எனக்கு கீயும் வேணும், வேல்யூவும் வேணும். அதை வச்சு நம்ம ஐட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டி டாட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி நம்ம வந்து எப்போ டிக்ஷனரியில் நம்ம லூப் பண்ணோம் அப்படின்னாலும் வி வில் மோஸ்ட்லி பி யூஸிங் டி டாட் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஓகேவா? ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டி டாட் கீஸ் அப்படின்னா எனக்கு ஏவும் பியும் கிடச்சிருச்சு. ஓகேவா? அதே வந்து வேல்யூஸ் அப்படின்னா 1ம் 2ம் கிடச்சிருச்சு. அடுத்தது ஐட்டம்ஸ் அப்படின்னு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். இது லூப்பிங் வரும்போது நம்ம இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீ என்ன? கீ அண்ட் வேல்யூ. கீ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஏ வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த எனக்கு ஐட்டம்ஸ் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா 2மே எனக்கு கீயும் வரும், வேல்யூவும் வரும். ஸோ ஐட்டம்ஸ் அப்படின்னா நான் கீயும் எடுப்பேன், வேல்யூவும் எடுப்பேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லூப்பில் என்ன வரும்? இந்த ஏ, 1 இந்த 2ம் வரும். ஸோ எனக்கு ஏவும் 1ம் இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் லூப்பில் வந்து அடுத்து இருக்கிற கீ வேல்யூ பேர். ஓகேவா? அது பியும் 2வும் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் கீஸை மட்டும் எடுத்துக்கணும், இல்லை வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கணும், இல்லை 2யுமே எடுத்து லூப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி தான் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாட் கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு தே ஆர் கால்ட் அஸ் வியூஸ். அது வந்து ஸ்டாட்டிக் ஸ்னாப்ஷாட்ஸாக இருக்காது. பட் இன்ஸ்டெட் இட்ஸ் அ வியூ. ஓகேவா? ஸோ இப்போ
நான் அதுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வந்து நான் வந்து ஒரு டிக்ஷனரி வச்சிருந்திருக்கேன். ஏ இஸ் ஈக்குவல் டூ 1 ஓகேவா? ஒரு டிக்ஷனரி அதில ஏ வேல்யூ அதோட ஏ கீ அதோட வேல்யூ வந்து 1ன்னு நான் வச்சிருந்திருக்கேன். ஓகேவா? ஸோ, இதில நான் கீஸ் மட்டும் எடுக்கணும்னா டாட் கீஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ, இப்ப இந்த டாட் கீஸ் யூஸ் பண்ணிட்டேன்னா, எனக்கு இதில என்ன இருந்திருக்கும்? இந்த கேஎஸ்ல நம்ம முன்னாடி பார்த்ததோட வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதில ஒரே ஒரு கீ மட்டும் தான் இருந்திருக்கும். ஏ அப்படிங்கிறது. ஓகேவா? ஆனா, இப்ப இதில இந்த டிக்ஷனரில நான் வந்து இன்னொரு கீ ஆட் பண்றேன். ஓகேவா? பி அப்படிங்கிறது. அப்ப 2 ஓகேவா? ஸோ, இப்ப இந்த டிக்ஷனரில எவ்வளோ கீ வேல்யூ பேர் இருக்கு? ஏ 1 இருக்கு அண்ட் பி 1 இருக்கு. ஓகேவா? அப்ப 2 இருக்கு. ஈவன் தோ இங்க நான் அசைன் பண்ணும்போது இந்த பி ஆட் ஆகவே இல்ல. கரெக்ட்டா? இங்க நம்ம வந்து கேஎஸ்ங்கிறத அசைன் பண்ணல. பட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஏபி கிடைக்கும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்க அசைன் பண்ணும்போது ஏ மட்டும் தான் இதில இருந்துச்சு. பட் நான் வந்து இப்ப இன்னொரு கீ ஆட் பண்ணனாலும், எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ரிஃப்ளெக்ட். ஸோ, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வியூ. அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்டாட்டிக்கா இதில என்ன இருந்துச்சோ அது மட்டும் ஸ்டோர் ஆகாது. இது அப்டேட் ஆயிட்டே இருந்துச்சுனாலும், இதோட கேஎஸோட வேல்யூவும் எனக்கு அப்படியே அப்டேட் ஆயிட்டுருக்கும். ஓகேவா? கீஸோட வேல்யூ. ஓகே. ஸோ, இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐட்ரேட் பண்றோம்ல. நம்ம இல்ல ஐட்டம்ஸ் வச்சோ, இல்ல கீய வச்சோ, வேல்யூ வச்சோ நம்ம ஐட்ரேட் பண்றோம்ல. வி கேன் யூஸ் சார்ட்டட். ஓகேவா? ஸோ, சார்ட்டட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற வேல்யூஸ வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அருண் 80, தென் பீனா 95, கார்ல் 70. ஸோ, நான் இப்ப இங்க சார்ட்டட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளோட வேல்யூஸ அதாவது 70 அசெண்டிங் ஆர்டர்ல நான் இப்போதைக்கு குடுத்துருந்திருக்கேன். இங்க ரிவர்ஸ் ஈக்குவல் டூ 2ன்னு குடுத்தோம் அப்படின்னா, தென் வில் கெட் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ, அ இப்போ கார்ல் ஈக்குவல் டூ 70. ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா 70 தான் அசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் 80. அதுக்கு அடுத்தது வீணா. ஸோ, நம்ம சார்ட்டட் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ வேணாலும் நம்மளால சார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சம் பிஹேவியர்ஸ் அண்ட் கேரண்டீஸ். ஓகேவா? ஸோ இத வந்து சில ரூல்ஸ்ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஒரு டிக்ஷனரி இருக்கு அப்டின்னா, ஓகேவா? அதில இருக்கிற கீஸ் மஸ்ட் பி ஹேஷபிள். ஓகேவா? யூசுவலா வந்து இம்யூட்டபிளா இருக்கணும். ஓகே. வேல்யூ கேன் பி எனிதிங். ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? அப்டின்னா என்ன அப்டின்னா, நம்மளுக்கு வந்து நம்ம கீஸ் இருக்குல்ல, டிக்ஷனரியில கீஸ் இருக்குல்ல, அது வந்து எய்தர் இட் கேன் பி ஸ்ட்ரிங், இன்டிஜர், டப்பிளா இருக்கலாம். பட் லிஸ்ட்டா இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ டப்பிள் யூசுவலா இப்படித்தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம டப்பிள் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பட் ஸ்டில் இதுதான் டப்பிளோட ரெப்ரசன்டேஷன். அது கூட என்னோட டிக்ஷனரியோட கீயா இருக்கலாம். அதே ஒரு ஸ்ட்ரிங் எனக்கு இருக்கலாம். இது நம்ம முன்னாடியே பார்த்துருந்துருக்கோம். அண்ட் இன்டிஜர் ஆல்சோ எனக்கு வந்து ஒரு டிக்ஷனரியோட கீயா இருக்கலாம். ஓகேவா? பட் ஒரு லிஸ்ட் இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ நான் இத எக்ஸிக்யூட் பண்றேன். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இது கீ ஓகே அண்ட் ஓகே வந்து வேல்யூ. நேம் அண்ட் அருண். ஓகேவா? அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. 1, 2 இதுவும் அக்செப்ட் பண்ணிக்கிருச்சு. பட் இதே வந்து ஒரு லிஸ்ட்ட அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ திஸ் வி ஹேவ் டூ கீப் இன் மைண்ட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது முன்னாடியே பார்த்தோம். 3.7 இருந்து நம்மளுக்கு வந்து அதோட கீயோட சாரி நம்மளுக்கு வந்து டிக்ஷனரியோட இன்சர்ஷன் ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் பண்ணும். ஓகேவா? எந்த ஆர்டர்ல இன்சர்ட் பண்றோமோ, அதே ஆர்டர்ல. ஓகேவா? ஸோ அதே தான். இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். அண்ட் ஃபைனலா இன்னொன்னு என்னன்னா, நம்ம எப்படி வந்து ஒரு கீ இருக்கா, இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து இன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன் யூஸ் பண்ணும்போது இது ஒரு டிக்ஷனரி. இதில ஏ இருக்கா அப்படின்னு நான் பார்க்கணும்னா, இன் போடுவேன். அப்ப இன் போட்டுச்சுன்னா, அது என்ன பண்ணும்னா, கீஸ்ல இருக்குதா அப்படிங்கிறது தான் பார்க்கும். ஓகேவா? வேல்யூல அது இருக்கா அப்படிங்கிறது பார்க்காது. இது டிஃபால்ட் பிஹேவியர். ஸோ நம்ம அதில வேல்யூலயும் இருக்கா அப்படின்னு பார்க்குற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம டி டாட் வேல்யூஸ் போடணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஏ இன் டி எஸ் ஏ இருக்கு. கீழ இருக்கு. ஸோ எனக்கு ட்ரூ கிடைச்சிருச்சு. 1 இன் டி இருக்கா? டில 1 இருக்கு. ஆனா வேல்யூவா இருக்கு. ஸோ அதனால எனக்கு ஃபால்ஸ் குடுத்துருந்திருக்கு. பை டிஃபால்ட் இது கீஸ் தான் செக் பண்ணும். ஓகேவா? ஸோ அதே நான் வேல்யூஸ்ல செக் பண்ண வைக்கணும் அப்படின்னா, டி டாட் வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வேல்யூஸ் அண்ட் கீஸ் ஒரு டிக்ஷனரில இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம்.
இன்னைக்கு செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பைத்தான் டிக்ஷனரி பத்தி ஃபுல்லா பார்த்தோம். அதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னலாம் இருக்கு, என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் அதில பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ இன் கமிங் செஷன்ஸ்ல நம்ம வந்து டப்பிள், தென் செட் இத பத்தியெல்லாம் பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருந்த ஜூபிட்டர் நோட்புக்க கிட் ரெபாசிட்டரில அப்லோட் பண்ணிட்டு, அதோட லிங்க்க நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருந்திருக்கேன். ஸோ அதில இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்க சால்வ் பண்ணுங்க. அலாங் வித் தட் நீங்க அதில இருக்கிற வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணி, நீங்களா எப்படி வந்து அது ஈச் அண்ட் எவ்ரி ஆப்பரேஷன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே. சீ யூ இன் நெக்ஸ்ட் லெக்சர். தேங்க் யூ.